பிஹைண்ட் மீ சர்வதேச ஊடக வலையமைப்பினால் கனடாவில் நேற்று மாலை நடத்தப்பட்ட மாபெரும் விருது வழங்கல் நிகழ்வான லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகோன் அவார்ட்ஸ் 2026 மிக சிறப்பாக நடந்தேறியுள்ளது. இலங்கையை பூர்வீகமாக கொண்டுள்ள பல்துறை சாதனையாளர்கள் வெளிநாடுகள் மற்றும் கனடாவில் இருந்து வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சி எமது சமூகத்தைச் சேர்ந்த சாதனையாளர்கள் கௌரவிப்பு மாத்திரமின்றி இலங்கை, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா வாழ் வைத்திய நிபுணர்கள் இணைந்து கொண்ட புற்றுநோய் விழிப்புணர்வு செயல் திட்டமும் இணைந்ததாக வடிவமைக்கப்பட்டிருந்தமை பலரால் வரவேற்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நிகழ்வில் கலந்து கொண்ட வைத்தியர்கள் மனிதர்களிடத்தில் புற்றுநோய் குறித்த அச்சத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும், முக்கியமாக குணப்படுத்தக்கூடிய நோயே இது என்பது பற்றியும் தெளிவுபடுத்தினார்கள். அத்துடன் மிக முக்கியமாக நோய்கள் குறித்த விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு பக்கபலமாக பிஹைண்ட் மீ மீடியா துணை நிற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார்கள். மும்மதங்களையும் சார்ந்த தலைவர்கள் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்து தமது ஆசியுரையையும் வழங்கியிருந்தார்கள். கனேடிய தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து, மௌன அஞ்சலி ஆகியவை சம்பிரதாய பூர்வமாக நடைபெற்றதன் பின்னர் வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. பிஹைண்ட் மீ சர்வதேச ஊடகத்தின் தோற்றம் அதன் நிறுவனரும் நிறைவேற்று பணிப்பாளருமான கனா செல்வாவினால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது குறித்த ஆவண தொகுப்பொன்றும் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர்களுக்கு சிறப்பான கௌரவிப்பு வழங்கப்பட்டதுடன் சாதனையாளர்களின் கௌரவிப்பின் போது அவர்கள் ஒவ்வொருவரது வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்திருந்த விடயங்கள் பற்றியும் இந்த மேடையில் கௌரவம் பெறுவதை பெருமிதப்படுத்தியும் பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காணொளிகள் வெளியிடப்பட்டிருந்தன. அது மாத்திரமின்றி பிஹைண்ட் மீ மீடியாவுக்கென விசேடமாக தயாரிக்கப்பட்ட பாடல் வெளியீடும் விழா மேடையை கௌரவித்தது. பிஹைண்ட் மீ சர்வதேச ஊடக வலையமைப்பின் நிறுவனரும் நிறைவேற்று பணிப்பாளருமான கனா செல்வாவினால் வழங்கப்பட்ட ஏற்புரையில் ஈழத்தமிழர்களுக்கான மேடை மத்தியில் இல்லை என்பதாலும் உலகளாவிய ரீதியில் எம்மவர்கள் பல்துறைகளில் சாதித்துக் கொண்டிருப்பதை நாம் கௌரவிக்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு பிஹைண்ட் மீ மீடியா மேற்படி நிகழ்வை ஒருங்கமைத்ததாக குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக இந்த விழாவின் நாயகர்களாக திகழும் அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றியை தெரிவித்த கனா செல்வா, எம்மவர்களிடத்தில் உள்ள திறமைகளுக்கான களத்தை நாங்கள் தான் வளர்க்க வேண்டும் என்பதே பிஹைண்ட் மீ மீடியாவுடைய நோக்கம் என்றும், அதைவிட நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை எம்மக்களுக்காக நாம் வழங்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு மேற்படி கௌரவிப்பு நிகழ்வுடன் சேர்த்து புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த விடயங்களையும் இந்த மேடையில் முன்னெடுக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறவுள்ள விருது வழங்கல் விழாக்களின் போதும் ஒவ்வொரு நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தனது உரையில் தெரிவித்திருந்தார். நிகழ்வின் இடையிடையே இடம்பெற்ற ஆடல்களும் மிக சுருக்கமான உரைகளும் பார்வையாளர்களை சலிப்படையா வண்ணம் வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.